திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்தி மகிழ்கின்றேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். முதல் நாள் இரவே நீங்கள் உறங்கச் செல்லுகிற பொழுதே நமச்சிவாய 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 என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அருமையாக பெருமையாக கூறிக்கொண்டே இருப்பீர்களேயானால் அது விடியற்காலையிலே நமச்சிவாய 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 என்ற காதிலே ஒலிக்கும். நமச்சிவாய என்று நீங்கள் சொல்வீர்களேயானால் அன்று மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதையே பேசுவீர்கள், நல்லதையே செய்வீர்கள், நலம்பல பெறுவீர்கள். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்வீர்கள், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குற்றப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை கொப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறையிலே ஐந்தாவது பதிகம் திருவாரூர் திருத்தலம். நேற்று நான்காவது திருமுறை, நான்காவது பதிகம், நான்காவது பாடல் பார்த்தோம். இன்று நான்காம் திருமுறையிலே ஐந்தாவது பதிகம் திருவாரூர் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். திருச்சிற்றம்பலம். குண்டனாய் தலை பறித்து குவிமுலையார் நகை நானாது உழிதர்வேனை. ஒரு காலத்தில் சைவத்திலேயே சிறந்திருந்த அப்பர் பெருமன் சமணர்களுடைய சூழ்ச்சியினாலே சமண மதம் சென்று அவர் உருவமாக இருந்து, அவருடைய உருவமெல்லாம் சமணருடைய உருவமெல்லாம் எப்படின்னா ஆள்லாம் குண்டா இருப்பான், எல்லாம் குண்டன். அது போயிட்டே இருக்கான் பாருங்க, ஒரு குண்டன் அப்படிம்பா. அப்போ அப்படிப்பட்ட குண்டனாக இருந்தார். குண்டனாக இருக்கிறது மட்டுமல்ல, தலைமுடியை தானே பறிக்கிறது, தலைமயிரை தானே பறிச்சுக்கிறது. அப்படி ஒரு காலத்திலே சமண மதத்திலே இருந்தார். அப்படி குவிமுலையார் நகை நானாது உழிதருவேனை. அதை பார்க்கும்போது இந்த பெண்கள்லாம் அப்படியே வெட்கப்படுறாங்க. குவிமுலையார் நகை நானாது உழிதருவேனை. நானாதுன்னா வெட்கப்படுதல். நகை நானாது உழிதருவேனை பண்டமாப்படுத்து என்னை பால் தலையில் ஜலித்து தன் பாதம் காட்டி தொண்டெல்லாம் இசைபாட தூமுறுவது அருள் செய்யும் ஆரூரரை பண்டெல்லாம் அறியாது. பண்டைய காலத்திலெல்லாம் அவனை தெரிந்து கொள்ளாமல் பனி நீரால் பாவை செய்ய பாவித்தேனே. ஒரு குளிர்ந்த நீரினாலே ஒரு திடமான ஒரு பொம்மையை செய்வதற்கு நான் உட்பட்டதைப் போல இருந்தேன் என்று சொல்லுகிறார். உடல் வருத்தவனாக இருப்பான். தலைமயிரை தானே பறித்துக் கொள்ளுகிறேன். தலையை மொட்டையாக்கி கொண்டு இளமகளிருடைய ஏளன சிரிப்பு பார்த்ததுமே மகளிரெல்லாம் சிரிக்கிறார்கள். அதைக்கும் வெட்கப்படலை. திரிந்த அப்படிப்பட்ட அடியவனாக இருந்த என்னை ஒரு பொருளாக நீ ஏற்றுக்கொண்டு திரும்பவும் என்னை சைவத்திலே அழைத்து சென்று இந்த பால் முதலிய பஞ்சகவியம், இந்த பஞ்சகவியத்தாலே தூய்மை பெறச் செய்தல், தன் திருவடிகளை தரிசிப்பதற்காக தொண்டர்கள் எல்லோரும் தம் புகழை பாட, தொண்டர்களை புகழெல்லாம் பாட, அதனை செவிமடுத்து புன்முறுவலோடு அருள் செய்யும் அந்த பெருமானை
என் வாழ்க்கையின் முற்பகுதியிலே அறிந்து கொள்ளவில்லை. வாழ்நாளில் முற்பகுதியிலே அறிந்து கொள்ளாமல் பிற்பகுதியிலே அறிந்து கொண்டேன். அது எப்படிப்பட்டதென்றால், நீரினாலே, குளிர்ந்த நீரினாலே ஒரு திடப்பொருளாகிய ஒரு பொம்மையை செய்ய முற்படுபவனைப் போல ஆனேன் என்னுடைய நிலை என்றார். குண்டன் என்றால் உடலினுடைய தோற்றத்தை பற்றியது. நகை எள்ளி நகையாடுகிறார். உழிதறிவேன் திரிதறிவேன் என்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பொன்னாகத்து அடியேனை புறப்பெய்து பொருட்படுத்த ஆரூரா என்கிறார்கள். அப்படிப்பட்ட அறநெறியில் அவரா இப்பெருமானுடைய பேரருளை பெற்று நாம் பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.